ஆடு ஜீவிதம் திரைப்படத்தில் வருவது போல் அரேபிய நாட்டில் வேலைக்கு சென்று ஒட்டகம் மேய்த்து கஷ்டப்பட்ட கவாஸ்கர் என்பவர் மீட்கப்பட்டுள்ளார். தோட்ட வேலை என அழைத்துச் செல்லப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கவாஸ்கருக்கு நகருக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உணவு, மாற்றுத் துணி இல்லாத நிலை என கஷ்டப்பட்டு வந்த அவர் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் உதவியால் குடும்பத்தினரோடு செல்போனில் பேசியுள்ளார். அவரை மீட்க சட்ட ரீதியிலான முயற்சிகள் தாமதமானது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினரின் உதவியுடன் பண்ணை உரிமையாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவர் மீட்கப்பட்டுள்ளார். திருச்சி விமான நிலையம் வந்த அவரை குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் குறித்து தங்களது தரப்பை விளக்க இந்தியாவைப் போலவே பாகிஸ்தானும் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை உலக நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. இந்தியா 33 நாடுகளுக்கு 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அதிகாரிகளை உள்ளடக்கிய 7 குழுக்களை அனுப்பியது. பாகிஸ்தான் 2 குழுக்களை 5 நாடுகளுக்கு திங்களன்று அனுப்பியது. முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு நியூயார்க், வாஷிங்டன் டிசி, லண்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகமான பிரசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் சிறப்பு உதவியாளர் சையத் தாரிக் ஃபதேமி தலைமையிலான குழு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு பயணம் செய்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக் காலத்தில் இந்திய ராணுவம் 9 துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் பலமுறை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் துல்லிய தாக்குதல்கள் மூலம் அழித்துள்ளதாக தெரிவித்த ரந்தீப், காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல்களையும் பட்டியலிட்டார். ராணுவ நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஒருபோதும் அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்திக் கொண்டது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்தே மாணவர்களுக்கு அடிப்படை ராணுவ பயிற்சி வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் தாதா பூசிப் தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், என்சிசி அதிகாரிகள், விளையாட்டு ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இளம் பருவத்திலிருந்தே மாணவர்கள் மனதில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, தேசபக்தியை வளர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநில காங்கிரஸ் தலைவராக கௌரவ் கோகோய் பதவியேற்றுக் கொண்டார். இதன் பிறகு பேசிய அவர், அனைத்து தரப்பினரின் நலன் வளர்ச்சியை உள்ளடக்கி தங்கள் செயல்பாடு தொடரும் என்றார். கோகோய் மக்களவை காங்கிரசின் துணைத் தலைவராகவும் உள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராகவும் கௌரவ் கோகோய் பார்க்கப்படுகிறார். கௌரவ் கோகோயின் தந்தை தருண் கோகோய் அசாம் மாநில முதலமைச்சராக 15 ஆண்டுகள் பதவி வகித்தவர். மத்திய இணை அமைச்சராகவும் பணியாற்றியவர். கட்டுமஸ்தான உடல், வலிமையான புஜத்தில் டாட்டூக்கள் என பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் புதிய தோற்றம் ரசிகர்களை வியப்பிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. 60 வயதை நெருங்கும் ஷாருக் கான் தனது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் பனியன் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்தவாறு நடந்து செல்லும் காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளன. ஷாருக் கானின் அடுத்த படத்திற்கான அவரது கெட்டப் இதுதானா என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் விவாதித்து வருகிறார்கள். புத்தரின் உடல் பாகங்கள் அடங்கிய பெட்டகம் வியட்நாம் நாட்டிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் புத்தரின் பற்கள், எலும்புகள் போன்ற உடல் பாகங்கள், அவர் பயன்படுத்திய மணிமாலை, பாத்திரம் போன்ற பொருட்கள், அஸ்தி போன்றவை கொண்ட பெட்டகம் உள்ளது. இது புத்த மதத்தினர் நிறைந்த வியட்நாம் நாட்டிற்கு கடந்த மாதம் கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் நாட்டின் பல்வேறு நகரங்களில் மக்களின் வழிபாட்டிற்காக இந்த பெட்டகம் வைக்கப்பட்டிருந்தது. 1 மாத காலத்தில் சுமார் 1,70,00,000 பேர் இதை வழிபட்டு மகிழ்ந்தனர். சுமார் 1 மாத காலம் வழிபாடுகளுக்கு பிறகு அப்பெட்டகம் டெல்லிக்கு ராணுவ விமானம் மூலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த முழு பயணத்தின் போதும் ஒரு நாட்டின் தலைவருக்கு வழங்கப்படும் அதே மரியாதை, பாதுகாப்புடன் இப்பெட்டகம் கையாளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை பதிவிடுபவர்களுக்கு புதிய வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இனி 3க்கு 4 விகிதாச்சாரம் கொண்ட படங்களை இனி நேரடியாக பதிவிட முடியும். இதுவரை 1க்கு 1, 4ற்கு 5 விகிதாச்சாரங்களில் இருக்கும் படங்களை மட்டுமே நேரடியாக இன்ஸ்டாவில் பதிவிடும் வசதி இருந்தது.
3க்கு 4 அளவு கொண்ட படங்களை கிராப் செய்தே பதிவேற்ற வேண்டியிருந்தது. இந்நிலையில் அந்த படங்களையும் நேரடியாக பதிவிடும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மூலப்படத்தின் தெளிவில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே பதிவிட முடியும். தற்போது பெரும்பாலான செல்போன் கேமராக்களில் எடுக்கப்படும் படங்கள் 3க்கு 4 என்ற விகிதாச்சாரத்திலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் கடந்த மாதம் 6000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்திருக்கும் நிலையில் தற்போது கூடுதலாக 300 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. எந்த துறையில் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவலை மைக்ரோசாப்ட் வெளியிடவில்லை. எனினும் மென்பொறியாளர்கள், திட்ட மேலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைக்ரோசாப்டில் AI பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தொடர் வேலை நீக்கத்தில் அந்நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. நடிகர் பிரபாஸ் நடிக்கும் தி ராஜா சாப் படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கில் முன்னணி நடிகரான பிரபாஸ் இயக்குநர் மாருதி இயக்கத்தில் ஹாரர் காமெடி கதைக்களத்தில் உருவாகும் தி ராஜா சாப் படத்தில் நடித்து வருகிறார். தமன் இசையமைக்கும் இப்படத்தில் மாளவிகா மோகனன், யோகி பாபு, நிதி அகர்வால் ஆகியோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்படம் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் எனவும் டீசர் வரும் ஜூன் 16ஆம் தேதி வெளியாகும் என்றும் படக்குழு அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட சிறிய நில அதிர்வை பயன்படுத்தி சிறையில் இருந்த 216 கைதிகள் தப்பினர். கராச்சி பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் சிறையில் உள்ளவர்கள் குழப்பமும் அச்சமும் அடைந்தனர். அந்த சூழலை பயன்படுத்தி 216 கைதிகள் சிறை கதவை உடைத்துக் கொண்டு தப்பி ஓடினர். இவர்களில் 78 பேர் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டு விட்டதாகவும் அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை உயரதிகாரி காசிப் அப்பாசி தெரிவித்தார். ஆனால் நில அதிர்வின் போது கைதிகளை பாதுகாப்பான கட்டத்திற்கு மாற்றுகையில் அவர்கள் தப்பியதாக சிந்து மாநில அமைச்சர் குறிப்பிட்டார். நடுத்தர வயதினருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது பின்னர் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயாக மாற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொதுவாக மன அழுத்தம் என்பது இதயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தாக்கம் உள்ளது என்றும் அது மூளையையும் பாதிக்கிறது என்று ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கிளினிக்கல் மெடிசன் என்ற மருத்துவ இதழில் வெளியான கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 40 மற்றும் 50 வயதுகளில் உள்ளவர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு தொடர்ச்சியாக உட்பட்டு இருந்தால் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தவறினால் அது நீண்டகால அளவில் டிமென்ஷியாவிற்கு காரணமாக அமையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிமென்ஷியா என்பது மறதி, குழப்பம், சிந்திக்கும் திறன், பேச்சு திறன் என பல்வேறு குறைபாடுகளுக்கு காரணமாவது குறிப்பிடத்தக்கது. நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகம், அடிலைட் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியாவில் உள்ள டிமென்ஷியா ஆராய்ச்சி மையம் ஆகிய அமைப்புகள் இந்த ஆய்வை மேற்கொண்டிருந்தன. தமிழகத்தில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அதிகமாக வெயில் பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் வேலூரில் தலா 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனம்பாக்கத்தில் 101.94 என்ற அளவிலும், கரூர், பரமத்தி, தஞ்சாவூர், திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் பதிவானது. தமிழகத்தில் வெயிலால் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிகரிக்கும் வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் எனவும், தமிழகம், புதுச்சேரியின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மாநகரில் பகல் நேரத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவு அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. ஈகாட்டுத்தாங்கல், வடபழனி, கிண்டி, அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல மாதவரம், பெரம்பூர், மூலக்கடை, வியாசர்பாடி, புழல் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக சாலை ஓரம் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து
நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வந்தது. தற்போது படிப்படியாக மழை குறைந்தாலும் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் நீட் தேர்வை எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஜூன் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை அடுத்த ஆவடி மையத்தில் நீட் தேர்வை எழுதும்போது மின்தடை ஏற்பட்டதால் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியாமல் போனதால் மறுதேர்வு நடத்த கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்த நிலையில் மத்திய அரசு சார்பில் தடையை நீக்க வலியுறுத்தி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலிருந்த வெளிச்சத்தை வைத்து மாணவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடைகளை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டது. மறுதேர்வு நடத்தினால் 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதை கேட்ட நீதிபதி தீர்ப்பு தேதியை அறிவித்து வழக்கை ஒத்திவைத்தார். கேரள மாநிலம் இடுக்கி மூணாறில் மதம் பிடித்த நிலையில் படையப்பா யானை தேயிலை தோட்டங்களுக்குள் உலா வருவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் சாதுவாக செயல்பட்டு வந்த படையப்பா யானையின் நடவடிக்கைகளில் சமீப காலமாக ஆக்ரோஷம் தென்பட்டது. இந்த மாற்றத்தை வனத்துறையினர் ஆய்வு செய்ததில் படையப்பாவிற்கு மதம் பிடித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மூணாறு, மாட்டுப்பெட்டி, குண்டலை, செண்டுபாறை, அருவிக்காடு தேயிலை தோட்டங்களில் பட்டப்பகலிலும் யானை உலா வர தொடங்கியுள்ளது. படையப்பா யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி அருகே தொடுபுழாவில் பூட்டியிருந்த வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த வாஷிங் மிஷின் தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டது. முதலக்குடம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் ஜேம்ஸ் அன்னம்மா தம்பதியின் வீட்டில்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஜேம்ஸ் வெளியூருக்கு சென்ற நிலையில் அன்னம்மா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டு ஆன் செய்துவிட்டு தனது மகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு சென்றுவிட சென்றிருக்கிறார். திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டிற்குள் இருந்து புகை வருவதைக் கண்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வீட்டிற்குள் நுழைந்த தீயணைப்பு படையினர் அங்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். ஆளில்லாத வீட்டிற்குள் மின்சாதனங்களை இயக்குவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். உயர் மதிப்பு கொண்ட 500 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து ரிசர்வ் வங்கி நீக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயர் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்று வரும் ரிசர்வ் வங்கி அதனை அச்சிடுவதையும் நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை குறித்து ரிசர்வ் வங்கி முடிவு செய்ய வாய்ப்பிருப்பதாக வங்கித்துறை நிபுணர் அஸ்வினி ராணா குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பணத்தை ஒழிக்கவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் நிரப்புமாறு வங்கிகளுக்கு ஏற்கனவே ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது கவனம் பெறுகிறது. நெதர்லாந்து நாட்டில் ஆளும் கூட்டணியில் இருந்து முக்கிய தலைவர் வெளியேறியிருப்பதால் அரசு கவிழும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தீவிர வலதுசாரி கட்சியான PVV கட்சியின் தலைவர் கிரீட் வீல்டர் வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். அமைச்சரவையிலிருந்து வீல்டர் உள்ளிட்ட அவரது கட்சியினரும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். எனினும் இந்த ராஜினாமாக்கள் குறித்து பிரதமர் டிக் ஷூ எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. வெளிநாட்டினருக்கு தஞ்சமளிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஏற்க மறுப்பதால் வெளியேறுவதாக கிரீட் வீல்டர் அறிவித்துள்ளார். கிரீட் வீல்டரின் முடிவால் 9 மாத கால ஆட்சி கவிழ்ந்து விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் விளையாட இங்கிலாந்து அணி வீரர்கள் சைக்கிள்கள் மூலமாக மைதானத்தை வந்தடைந்தனர். போக்குவரத்து நெரிசல் மற்றும் பல சாலைகள் மூடல் ஆகிய பிரச்சினைகளின் காரணமாக மேற்கிந்திய தீவு அணி வீரர்கள் வந்த பேருந்து மிக தாமதமாக மைதானத்தை சென்றடைந்தது. இந்நிலையில் இங்கிலாந்து அணி வீரர்கள் பலரும் சைக்கிள்களில் மைதானத்தை சென்றடைந்தனர். இது தொடர்பாக காணொலியை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட சிறிய நில அதிர்வை பயன்படுத்தி சிறையில் உள்ள 216 கைதிகள் தப்பினர்.
கராச்சி பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் சிறையில் உள்ளவர்கள் குழப்பமும் அச்சமும் அடைந்தனர். அந்த சூழலை பயன்படுத்தி 216 கைதிகள் சிறை கதவை உடைத்துக் கொண்டு தப்பி ஓடினர். அவர்களில் 78 பேர் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டு விட்டதாகவும் அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை உயரதிகாரி காசிப் அப்பாசி தெரிவித்தார். ஆனால் நில அதிர்வின் போது கைதிகளை பாதுகாப்பான கட்டடத்திற்கு மாற்றுகையில் அவர்கள் தப்பியதாக சிந்து மாநில அமைச்சர் தெரிவித்தார். காஷ்மீரில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள உலகில் உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரிலிருந்து ஸ்ரீநகர் வழியாக பாரமுல்லாவை இணைக்கும் ஒரு ரயில் பாதையின் ஒரு பகுதியாக இப்பாலம் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்தார். காஷ்மீரின் ரீசி மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இப்பாலம் தரைமட்டத்திலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தரையிலிருந்து இவ்வளவு உயரத்தில் உலகில் வேறு எங்கும் ரயில் பாலம் இல்லை என கூறப்படுகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற பகுதிகளை இணைக்கும் வகையில் இப்பாலம் அமைந்துள்ளது. சவாலான மலைப்பகுதிகளில் பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த பொறியியல் அதிசயம் அமைக்கப்பட்டுள்ளது. 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தாலும் தாங்கி நிற்கும் வகையில் 30,000 மெட்ரிக் டன் இரும்பை கொண்டு இப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பார் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் தனிப்பட்ட முறையில் பிடிவாதமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கன்னட அமைப்புகளின் போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். 50,000 ಜನ ಹೊಸರು ಹೋಗ್ತಾರೆ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾರೆ ವಾಸಕ್ಕೆ, ಇಲ್ಲಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇವೆಲ್ಲ ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ? ನಾಳೆ ಚಿಕ್ಕಮ್ಮೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವೆಲ್ಲ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಚಾರಕ್ಕೆ ಆಯ್ತು, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾರೆ. ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೋ ಇರಬಾರ್ದು. ಈಗ ನ್ಯಾಯಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದೆ, ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಂತ. ಖಂಡಿತ ಅವರು ಗೌರವ ಕೊಟ್ಟು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಭಾವಿಸ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಅಷ್ಟೇ. ನಮಗೆ ಬೇರೆ ನಮ್ಮವರೆಲ್ಲ ಕನ್ನಡ ಸಂಘಟನೆಯವರು ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ಇದು ಬೇರೆ ಬೇರೆ ವಿಕೋಪಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರ್ದು. ನೀವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದಕ್ಕೆ ಕೋರ್ಟ್ ಒಬ್ಬರೇ ಅವರು ಕೋರ್ಟ್ಗೆ ಹಾಕಿದ್ರು ಅಂತ ನಾನು ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಕೋರ್ಟ್ ಒಂದು ತೀರ್ಪು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ಅವ್ರು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. வடசென்னையை வாடா சென்னையாகவும் வளர்கின்ற சென்னையாகவும் மாற்ற புதிய பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் கட்டப்பட்டு வரும் தற்காலிக பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க 800 கோடி ரூபாய் செலவில் அமைய இருக்கின்ற பிராட்வே பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து நிலையமானது தற்காலிகமாக ரயில்வே துறைக்கு சொந்தமான இந்த இடத்திலே இயங்க இருக்கின்றது. அந்த பணிகளுடைய நிலை குறித்தும் இன்றைக்கு கள ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். கூடிய விரைவில் அந்த பணியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்படும். இப்படி வடசென்னை என்பது பாராமுகமாக இருந்த ஒரு நிலையை மாற்றி இன்றைக்கு வாடா சென்னையாகவும் வளர்கின்ற சென்னையாகவும் மாற்றுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுதினமும் இந்த பணிகள் குறித்த முன்னேற்றத்தையும் புதிய பணிகள் குறித்த முன்னேற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக் காலத்தில் இந்திய ராணுவம் 9 துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். பனாமாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட காங்கிரஸ் எம்பி சசி தரூர் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் இந்திய ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து சென்று அந்நிய நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளை அழிக்க தொடங்கியுள்ளது என்று பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளில் பலமுறை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் துல்லிய தாக்குதல்கள் மூலம் அழித்துள்ளதாக ரந்தீப் சுர்ஜேவாலா கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல்களை அவர் பட்டியலிட்டார். ராணுவ நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஒருபோதும் அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக் கொண்டதில்லை என்றும் அவர் கூறினார். பிரம்மபுத்திரா ஆற்றில் பெரும் பகுதி நீர் இந்தியாவில்தான் உற்பத்தியாவதாக பாகிஸ்தானுக்கு அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பதிலடி கொடுத்துள்ளார். சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்திவிட்டதாக கூறிய பாகிஸ்தான் பிரதமரின் உதவியாளர் ராணா இஷான் அப்சல் இதேபோல பிரம்மபுத்திரா நீரை சீனா நிறுத்திவிட்டால் இந்தியா என்ன செய்யும் என கேட்டிருந்தார். இதற்கு பதில் தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அசாம் முதல்வர் பிரம்மபுத்திராவின் பெரும் பகுதி நீர்
இந்திய பகுதியிலிருந்துதான் உற்பத்தியாவதாகவும் சீனாவிலிருந்து குறைந்த பகுதியே வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒருவேளை சீனாவிலிருந்து வரும் நீர் நிறுத்தப்பட்டால் அதுவும் இந்தியாவுக்கு நல்லதுதான் என்றும் அதனால் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்றும் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினராக்கும் சட்ட மசோதாவை கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்திருந்தார். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் நியமனம் செய்யப்படுவர். அவர்களது குரல் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எதிரொலிக்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திருத்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தும் பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயராததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள பிளவக்கல் பெரியாறு அணையை நம்பி 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ரா இருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் போதுமான அளவுக்கு மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் அணைக்கு நீர்வரத்து முற்றிலுமாக இல்லை. இதனால் ஏற்கனவே இருந்த 24.57 அடியாகவே அணையின் நீர்மட்டம் உள்ளது. கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பெங்களூருவில் நடத்தி வரும் உணவகத்தின் மீது விதிமீறல் புகாரில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உணவகத்தில் புகைப்பிடிப்பதற்கு என்று தனியிடம் ஏற்படுத்தி தரவில்லை என்ற புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செயல்பட்டதாக இந்த உணவகத்தின் மீது கடந்த ஆண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தவிர தீயணைப்புத்துறையின் தடையில்லா சான்றிதழை பெறாததற்காகவும் கடந்த ஆண்டு இந்த உணவகத்தின் மேலாளருக்கு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. விபத்து தடுப்பு உபகரணங்கள் இன்றி செயல்படுவதாகவும் கடந்த ஆண்டு வேறு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. 18 என்ற இந்த உணவகத்தை வேறு ஒருவருடன் சேர்ந்து விராட் கோலி கூட்டாக நடத்துகிறார். 18 என்பது கோலி அணிந்துள்ள ஜெர்சியின் எண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களுக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறுதியிட்டு பேசியுள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக பாளையங்கோட்டையில் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக காவல்துறை சரியாக பணிகளை செய்வதே இல்லை என்றும் அதன் மீறல் குறையோடி போயிருப்பதாகவும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் உள்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது என்பதை மீண்டும் அவர் தெரிவித்தார். மெட்டா நிறுவனம் அதன் தளங்களில் விளம்பரம் செய்வதில் AI தொழில்நுட்பத்தை கொண்டுவர திட்டமிட்டிருக்கிறது. இதன்படி நிறுவனங்கள் மெட்டா நிறுவனம் உருவாக்கியுள்ள AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளத்தில் விளம்பரம் செய்ய முடியும். நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகள் குறித்த விவரங்களை அளித்தால் போதும். மெட்டாவின் AI ஒவ்வொரு பிராந்திய மக்களுக்கு ஏற்ப அதற்கான விளம்பர படம், வீடியோக்கள், கேப்ஷன்களை உருவாக்கி அதை விளம்பரம் செய்யும். 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராயபுரத்தில் அமையவுள்ள பிராட்வே தற்காலிக பேருந்து நிலையம் இம்மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தை பேருந்து முனையமாக மாற்றுவதற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் 3.45 ஏக்கர் பரப்பளவில் ராயபுரத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. சுமார் 3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக இயங்கவுள்ள பேருந்து நிலையத்திற்கு ஆண்டுக்கு 3,86 லட்சம் ரூபாய் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நிழற்குடை, பயணியர் இருக்கை, கழிவறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதி உள்ளிட்டவையும் அமைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு 130 பேருந்துகளை கையாளும் வகையில் பேருந்து நிலையம் அமைய இருப்பதால் அப்பகுதியில் உள்ள சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தேவை எழுந்திருக்கிறது.
ஞானசேகரன் விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு என்ன தொடர்பு, எதற்காக திமுக தலைவர்கள் பதற்றம் அடைகிறார்கள் என்பன உள்ளிட்ட பல கேள்விகளை அண்ணாமலை காணொலி வாயிலாக எழுப்பியிருக்கிறார். இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம், எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. 8:55 ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55 காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01 திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. விசாரிச்சீங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான்? குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா? எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அளிக்கவா? செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா? இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? ஞானசேகரன் வழக்கு தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் காவல்துறையினர் ஏன் விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அது தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர் என்ற முறையில் தினமும் 10 முதல் 15 பேர் தன்னிடம் பேசுவதாகவும் இது ஒரு குற்றச்சாட்டாக தெரியவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் இன்னைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அவர் கையில் இருக்கிற அவர் வசம் இருக்கிற துறை காவல்துறை மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்து 5 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவிலான தண்டனையை பெற்றுத் தந்திருக்கிறது. நீதிபதி அவர்களே கூட காவல்துறையின் இந்த சிறப்பு மிகுந்த செயல்பாட்டிற்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன். அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்றாரு. இது ஒரு குற்றச்சாட்டா? என் கையில் 83 வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு மாவட்ட செயலாளர். என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணாரு, எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு. இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்தியா கூட்டணியில் இணைய தேமுதிகவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மறைமுகமாக அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நமது செய்தியாளரின் கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். மீண்டும் 2026 ஸ்டாலினை முதலமைச்சராக்கும் என்று சொல்லியிருக்காங்க. கூட்டணி தொடருமா? கூட்டணி எஃகு கூட்டணி மாதிரி ரொம்ப வலிமையா இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். இந்தியா கூட்டணி யாரும் அசைக்க முடியாது. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்க முடியாது. இந்தியா கூட்டணியை யாரும் எந்த விதத்திலும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு வலிமையான கூட்டணி. திமுக பொதுக்குழுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் என்று வரவேற்பீர்களா கூட்டணிக்கு? கண்டிப்பா அதை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவு செய்வார். என்னை பொறுத்தவரை பர்சனல் ஒப்பீனியன் கேட்டா அவர்களை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம்.